கந்தசஷ்டி நிறைவு நாளான சூரசம்ஹாரம் இன்னைக்கு திருச்செந்தூர்ல 4:30 மணிக்கு நடக்க இருக்கு. அன்னை பராசக்தி கிட்ட இருந்து சக்தி வேலை வாங்கிட்டு வந்து சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்த நிகழ்வு தான் இந்த சூரசம்ஹாரம். கண்டிப்பா நம்ம இந்த நேரத்துல முருகப்பெருமானுடைய திருநாமத்தை மட்டுமே சொல்லி சூரனை அழித்த மாதிரியே நம்ம மன அழுக்கையும் அழிச்சு அருளப்பான்னு வேண்டிக்கணும். சூரனை அழிச்சிட்டு முருகப்பெருமான் கடல்ல குளிச்சுட்டு சாந்தமா வரும்போது நாம என்ன வரம் கேட்டாலும் நமக்கு அது அப்படியே சந்தோஷமா வாரி வழங்குவாரு. அதனால உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுதல் இருக்கோ இன்னைக்கு அவர்கிட்ட வேண்டிக்கோங்க. சாதாரணமா கேட்டாலே வாரி வழங்கக்கூடியவர். நாம விரதம் இருந்து கேட்டா கொடுக்காமலா இருப்பாரு. சுமார் 5 மணி அளவுல சம்ஹாரம் முடியும். சம்ஹாரம் முடிஞ்ச உடனே அவருடைய கோபம் தனிய முருகனுடைய வேல் சிலை இருந்தா அதுக்கு அபிஷேகம் செஞ்சு தயிர் சாதம் நைவேத்தியமா வச்சு வேண்டிக்கோங்க. ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க அதோட விரதத்தையும் முடிச்சுக்கோங்க. நாளைக்கு திருக்கல்யாணம் பார்த்துட்டு விரதம் முடிக்கிறவங்க கல்யாண சாப்பாடு செஞ்சு முருகருக்கு படையல் போட்டு விரதத்தை முடிக்கலாம். விரதத்தை முடிக்கும் போதும் முதல்ல ஏதாவது லிக்விட் ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு நைவேத்தியமா வச்சிருக்கிற தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டு நீங்க என்னவெல்லாம் சமைச்சு வச்சிருக்கீங்களோ அதை எல்லாமே வந்து சாப்பிடலாம்.